ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ்க்ளட் சேனல். டெராஃபார்ம் இன் தமிழ்ல நம்ம வந்து 11த் வீடியோல இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேரியபிள்ஸ்ல என்னென்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதோட பர்ப்பஸ் என்னன்றத நம்ம வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். சரிங்களா? லாஸ்ட் வீடியோல நம்ம எப்படி மல்டிபிள் அப்ரோச்ல நம்ம வந்து வேரியபிள்ஸ் வந்து அசைன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? வாங்க போலாம். இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, வித்தவுட் டேட்டா டைப்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். சரிங்களா? அப்பதான் நம்ம வந்து டேட்டா டைப்ஸோட பர்ப்பஸ் என்னன்றத நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த முறை வந்து ஒரு ஐஎம் யூசர் கிரியேஷன் பண்றதுக்கான ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து நான் எழுதியிருக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கான ரிசோர்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, IAM_user அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஒரு நேம் குடுத்துருக்கிறேன். டெவ் யூசர் அப்படின்னு சொல்லி. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேம் ஈக்குவல் டூ வேரியபிள்லேருந்து நம்ம பாஸ் பண்றோம். அதனால var. யூசர் நேம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கிறேன். அப்ப யூசர் நேம் எங்க டிஃபைன் பண்றேன் அப்படின்னா, வேரியபிள்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எதுவும் டிஃபைன் பண்ணல. யூசர் நேம் மட்டும் குடுத்துட்டு, டைரக்ட்டா நான் யூசர்ட்டருந்தே நம்ம வந்து வாங்குற மாரி குடுத்துருக்கிறோம். ஒண்ணு யூசர்ட்டருந்து வாங்கலாம் வேல்யூவ. அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலா Terraform Terraform.tf வார்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். Terraform tf vars அதாவது யூசரே என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதுக்குள்ள அவருடைய வேல்யூ யூசர் நேம் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லி அந்த நேம் அவருடைய ஜான் அந்த மாரி நம்ம என்ன மாரி ரெக்யூர்மென்ட்டோ அதுக்கேத்த மாரி என்ன பண்ணுவாரு, அவர் வந்து குடுப்பாரு. சரிங்களா? இதுதான் வந்து இது. இப்ப நான் நான் ஒன் டிஎஃப் டிஎஃப் வார்ஸ் எதுவுமே நான் குடுக்கல அப்படின்னா, டைரக்ட்டா நீங்க வந்துட்டு Terraform பிளான் அப்படி குடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு என்ன ஆகும்னா, அதிலேயே வந்து கேட்கிற மாரி இருக்கும். வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கிற மாரி இருக்கும். பார்த்தீங்களா? நம்ம வந்துட்டு என்ன டிஎஃப் வார்ஸ்லயும் நம்ம ஃபைலும் இல்ல, வேரியபிளையும் நம்ம வந்து எந்த யூசர் நேமும் குடுக்கல. அப்ப டைரக்ட்டா என்ன பண்ணணும், யூசரே வந்து குடுக்குற மாரி இருக்கும். இப்ப நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஜான் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றேன் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஜான் அப்படின்னு யூசர் கிரியேட் பண்றதுக்கான ஒரு பிளான் வந்து உங்களுக்கு வரும். கரெக்ட்டா? ஒண்ணு வந்து ஆட் பண்றோம். யூசர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜான் அப்படின்ற ஒரு நேம்ல நம்ம கிரியேட் பண்றோம். நேம் வந்து ஜான். கரெக்ட்டா? இப்ப வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். அதுக்கு வந்து அப்ளை குடுத்துர்றேன். ஓகே. நான் ஜானே குடுத்துர்றேன். ஓகேவா? ஓகே. கேட்குது. எஸ் ஆர் நோ. ஒண்ணு வந்து பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2 வந்து ஆட் சேஞ்ச் கிடையாது, டெஸ்ட்ராய் கிடையாது. நம்ம எப்பயுமே வந்து இந்த மாரி அப்ளை குடுக்கும்போது என்ன பிளான் அப்படிங்கிறத டீட்டெயில் அதாவது பிளான போட்டு செக் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லன்னா கண்டிப்பா அப்ளை குடுக்கும்போதாவது நம்ம வந்து பிளான் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுக்கான வேல்யூ எஸ் ஆர் நோ குடுக்கணும். கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் வந்து என்னுடைய AWS டேஷ்போர்ட் போயிட்டு ஏற்கனவே அட்மின் சொல்லி நான் ஒரு யூசர் நேம் வச்சிருக்கிறேன். ஜான் கிரியேட் ஆயிடுச்சுங்களா? ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் வந்து இப்ப கிரியேட் ஆயிருக்கு. சரியா? ஓகே. இப்ப இந்த மாரி வந்து ஒரு யூசர் வந்து தன்னுடைய நேம் குடுத்து கிரியேட் பண்றாரு. ஆனா, நாம எந்த மாரி அதாவது இப்ப நேம் குடுத்தாரு ஓகே. ஆனா நம்ம வந்துட்டு சப்போஸ் நேம் குடுக்கக்கூடாது. நம்பர் தான் குடுக்கணும். அவருடைய யூசர் ஐடி தான் வந்து ஆ ஐடி தான் வந்து இந்த இடத்துல யூசர் நேமா குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம வந்து குடுக்குறோம் அப்படின்னா, ஒரு இத ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல எப்படி பண்றது? ஏன்னா அது வந்து யூசருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்ப அந்த மாரி இடத்துல நமக்கு டைப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, வேரியபிள்ல வந்து நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். நான் இன்சர்ட் கமாண்ட் குடுத்துட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல டைப் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், டேட்டா டைப் அந்த இத வந்து டிஃபைன் பண்றோம். டேட்டா டைப் வந்து நம்ம டிஃபைன் பண்றோம். ஸ்ட்ரிங்கா இருந்ததுன்னா நம்ம டபுள் கோட் குடுக்கணும். அப்படி நான் நம்பர் இதெல்லாம் இருந்தா நீங்க டபுள் கோட் குடுக்கணும் அவசியம் கிடையாது. சரியா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆ ஸ்ட்ரிங் ஆல்ரெடி நம்ம குடுத்து பார்த்துட்டோம். அதனால நான் நம்பர் குடுக்குறேன். சரியா? இப்ப நான் வந்து நம்பர் குடுத்துட்டு சேவ் பண்ணிர்றேன். இந்த மாரி குடுக்கும்போது, யூசர் வந்து டிஎஃப்ஆர்ஸ்லயோ இல்லன்னா டைரக்ட்டா குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அவருக்கு வந்து தெரிஞ்சிரும். டைப் வந்து குடுத்துருக்காங்க. ஓ! டைப் வந்து நம்பர் குடுத்துருக்காங்க. நம்ம கம்பல்சரி நம்பர் தான் குடுக்கணும். ஏன்னா பர்ப்பஸ் என்னன்னு பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதான் டேட்டா டைப் வந்து நம்ம இப்படி அசைன் பண்றதுனால, யூசருக்கும் ஒரு ஒரு அ கன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரிஞ்சிரும். ஓ! இந்த இடத்துல நம்ம நம்பர் தான் குடுக்கணும். இல்ல ஸ்ட்ரிங் குடுக்கணும் அப்படின்றது வந்து ப்ராப்பரா அதோடைய வேல்யூ என்ன குடுக்கணும்ன்றத வந்து யூசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிருவாரு. அதனால ஈஸியா அவரால குடுக்க முடியும். சரியா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டெராஃபார்ம் டைரக்ட்டா அப்ளை போயிரலாம். சரியா? அப்ளை குடுத்துட்டு இப்ப கேட்குது. இப்ப நம்ம நம்பர் குடுத்துருக்குறோம். அந்த இடத்துல ஐடி தான் குடுக்கணும், நம்பர் தான் குடுக்கணும்னு இருக்கு. இப்ப நான் போய் இந்த இடத்துல ஜான் அப்படின்னு அவர் குடுக்குறாரு அப்படின்னா, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எரர் த்ரோ பண்ணிடும். ஏன்னா இன்புட் வேரியபிள் வந்து யூசர் நேம் வந்து அங்க நம்பர்ன்னு இருக்கு. அப்படி ரெக்யூர்ட் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து என்ன காமிச்சுரும் உங்களுக்கு வந்துட்டு. சரியா? அப்ப டிஃபால்ட்டா அவர் என்ன பண்ண முடியும்? நம்பர் தான் குடுக்க முடியும். இப்ப நம்பர் அவருடைய ஐடி 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி ஒரு அவருடைய ஐடி என்ன ஐடியோ அத வந்து குடுக்குறாரு அப்படின்னா,
ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஜான் அப்படின்னு இருக்குது. அது சேஞ்ச் தான் ஆகுது. ஏன்னா நம்ம வந்துட்டு நியூவா கிரியேட் பண்ணல. அதே சேம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல தான் நேம் சேஞ்ச் பண்றோம். அதான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஜான்லேருந்து 1, 2, 3, 4, 5 மாறுது. இந்த இடத்துல ஆட் நடக்கல. சேஞ்ச் தான் நடக்குது பிளான் வந்து. சரியா? நான் இப்ப எஸ் குடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து என்ன ஆயிடும்? ஜான்ன்றத வந்து எடுத்துட்டு, நம்பர் வந்து அங்க வந்து மாறிடும். மாறிடுச்சா? ஜான் எடுத்துட்டு 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த மாரி டைப் நம்ம குடுக்குறதுனால, யூசர் அந்த வேரியபிள யூசரோ, இல்ல நம்ம டீம்ல இருக்கிற ஒரு மெம்பரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த கான்ஃபிகரேஷன் வேல யூஸ் பண்ணும்போது, அவரால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் கிடையாது, நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல இதுதான் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடலாம்? ஹார்ட் கோட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் தான் வரணும். இந்த இடத்துல நம்பர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? குடுக்க முடியும். சரிங்களா? அதான் இந்த டேட்டா டைப்போட பர்ப்பஸ் என்னன்றது. ரியல் டைம்ல நம்ம நெறைய இடங்கள்ல யூஸ் பண்ண முடியும். சரியா? அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நம்ம ஜஸ்ட் ஐஎம் யூசர் கிரியேட் பண்ணும்போது நம்பரா இல்லன்னா ஸ்ட்ரிங்கா அந்த மாரி குடுக்குறோம். சரியா? இப்ப ஸ்ட்ரிங்கா இருந்ததுனா அந்த இடத்துல டபுள் குழுக்குள்ள கூட ஸ்ட்ரிங் அப்டின்னு சொல்லி குடுக்கணும். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்டின்னா, எலாஸ்டிக் லோட் பேலன்ஸ் இஎல்பி எடுத்தீங்க அப்டின்னா, இதுல எல்லாமே நம்ம யூஸ் பண்ற மாரி இருக்கும். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு இஎல்பி வந்து நீங்க கன்சோல்ல போய் கிரியேட் பண்றீங்கன்னா, எந்தெந்த சப்நெட்ல நீங்க கிரியேட் பண்ண போறீங்க? அதாவது எந்தெந்த சப்நெட்லாம் நீங்க ஆட் பண்ண போறீங்கன்னு நீங்க கிரியேட் பண்ணும்போது கேட்கும். அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2 சப்நெட் வந்து குடுக்குறாங்க. அப்ப இந்த மாரி சப்நெட் 2 இது குடுக்குறீங்க இல்லையா? ஆ கோலன் போட்டு நீங்க வந்துட்டு கம்மா போட்டு குடுக்கும்போது, இந்த மாரி இடத்துல வேரியபிள நீங்க பாஸ் பண்றீங்க அப்டின்னா, நமக்கு எந்த மாரியானது டேட்டா டைப் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து லிஸ்ட் வந்து யூஸ் ஆகும். லிஸ்ட் இருந்தா தான் நீங்க என்ன பண்ண முடியும்? இங்கே குடுத்துருக்காங்க பாருங்களேன். என்னென்ன மாரிலாம் இன்புட்க்கு என்னென்ன மாரியான டைப் குடுக்க முடியும்? ஏன்னா, இப்ப நம்ம வந்து நேம் குடுக்குறோம். இப்ப வந்து இஎல்பிக்கான நேம் வந்து நம்ம குடுக்குறோம் அப்டின்னா, அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம குடுக்குறோம். டபுள் கோட்ல ஸ்ட்ரிங்ல வந்து குடுத்தோம்னா, நம்ம வந்து நேம் குடுக்க முடியும். ஏன்னா எப்படி ஸ்ட்ரிங்கு, நம்பர் நம்ம பார்த்த மாரி, அதே மாரி லிஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம். அது மாரி பூலியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா கனெக்ஷன் ட்ரைனிங்லாம் நம்ம குடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பூலியன் வந்து நமக்கு என்ன ஆகும்? யூஸ் ஆகும். அதாவது ட்ரூவா, ஃபால்ஸா அத எனேபிள் பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நம்ம வந்து பூலியன் வந்து கனெக்ஷன் ட்ரைனிங் வந்து எனேபிள் பண்ற மாரி ஃபால்ஸ் குடுத்தா கனெக்ஷன் ட்ரைனிங் வந்து நம்ம எனேபிள் பண்ணல அப்படின்ற மாரி இருக்கும். இந்த மாரி எனேபிளிங் டிக் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. டிக் ஆப்ஷன் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, பூலியன் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாரி நீங்க மேப்ல ஹெல்த் செக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய மேப் வந்து நம்ம குடுக்குறோம். மேப்பிங் வந்து பண்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, ஆ மேப் மேப் வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி ஒவ்வொரு விதமான இன்புட்டுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாரி டேட்டா டைப் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்மளால ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாரி தான் குடுக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஒரு ரூலாவே நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? அப்ப வேரியபிள் வந்து டேட்டா டைப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா வேரியபிள் நம்ம ஃபுல்லா தெரிஞ்சு எப்படி நம்ம மல்டிபிள் அப்ரோச்ல வேரியபிள் அசைன் பண்றோமோ, அத விட முக்கியமானது என்னென்ன மாரியான டேட்டா டைப்ஸ்ல வேரியபிள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல வந்து என்ன பண்ண முடியும், ஈஸியா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? நான் இந்த இஎல்பிக்கான லிங்க்க நான் வந்து குடுக்குறேன். நீங்க அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். இத நீங்களும் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இந்த கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. நான் கிளாரிஃபிகேஷன் குடுக்குறேன். நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.